வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைவு. கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,400 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,15,520 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைவு. 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை. நாளை சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. திருச்சி மாவட்டம் லால்குடியில் 4.69 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நகராட்சி அலுவலகம் திறப்பு. புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தையும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மகளிர் உரிமை தொகையை நிறுத்த வேண்டும் என்ற சிலரின் சூழ்ச்சியை முறியடித்து 5,000 ரூபாய் வழங்கியுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முடக்க நினைத்தவர்கள் பெரிய அதிர்ச்சியில் இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. என்னுடைய தமிழ்நாட்டு மகளிருக்கு நான் இனிமேல் 5,000 ரூபாய் கொடுக்கிறேன். இந்த மாசம் 5,000 ரூபாய் திட்டத்தை சட்டமன்ற தேர்தல். கோவை ஈஷா யோகா மையத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற மகா சிவராத்திரி விழா. கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் இரவெல்லாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்ட அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள். கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் பங்கேற்ற மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். ஆன்மீக அறிவு நமது வாழ்வை மேம்படுத்தும். அதுவே இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்று. ஈஷா மகா சிவராத்திரி விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. மகா சிவராத்திரியையொட்டி வண்ண விளக்குகளால் ஜொலித்த கோவை ஈஷா யோகா மையம். கண்களை கவரும் கழுகு பார்வை காட்சி வெளியீடு. கோவை ஈஷா மையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பு. கூட்டணி குறித்து இருவரும் பேசியதாகவும், மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க பிரேமலதாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் தகவல். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சிபிஎஸ்இ தேர்வு நாளை தொடக்கம். நாடு முழுவதும் 8,000 மையங்களில் தேர்வு நடைபெற இருப்பதாக அறிவிப்பு. வாசுதேவநல்லூர் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மனோகர் தவேகாவில் இணைந்தார். தவேக தலைவர் விஜயை நேரில் சந்தித்து தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 2 விசைப்படகுடன் தமிழக மீனவர்கள் 25 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை.
25 மீனவர்களையும் காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றதாக தகவல். சென்னை அசோக் பில்லர் அருகே சென்று கொண்டிருந்த பால் பாக்கெட் லாரியில் ஏசி இயந்திரம் திடீரென வெடித்து விபத்து. ஆயிரக்கணக்கான பால் பாக்கெட்டுகள் சாலையில் சிதறி கிடந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. கோவை சிங்காநல்லூர் அருகே நகை அடகு கடையின் ஷட்டரை உடைத்து 100 சவரன் தங்க நகை மற்றும் 20 கிலோ வெள்ளி கொள்ளை. அடகு கடை உரிமையாளர் ரமேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் கைவரிசை காட்டியவர்களை தேடி வரும் போலீசார். பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனை சுற்றுச்சுவரை இடித்துக் கொண்டு உள்ளே புகுந்த போலீஸ் ஜீப். சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய பெரம்பலூர் ஏடிஎஸ்பி பாலமுருகன். லாரிக்கான எஃப்சி கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்திய மத்திய அரசை கண்டித்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 50,000க்கும் மேற்பட்ட லாரிகள் இயக்கப்படாததால் ரேஷன் பொருட்கள் கொண்டு செல்லும் பணி பாதிக்கப்படும் சூழல். மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விடிய விடிய கிரிவலம் சென்று சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். திருப்பதி செல்லும் ரயிலில் பயணிகள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு எரியதால் பரபரப்பு. சங்கரன்கோவில் பேருந்து நிலையம் அருகே உள்ள இந்தியன் வங்கியில் பயங்கர தீ விபத்து. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து போராடி தீயை அணைத்தனர். கொடைக்கானலில் நிலவி வரும் கடும் குளிரின் காரணமாக நட்சத்திர ஏரியில் இருந்து ஆவியாகி மேலே செல்லும் நீர். ரம்மியமான காட்சியை கண் இமைக்காமல் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். டெல்லியில் செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாட்டை இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. 5 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 20 நாடுகளின் தலைவர்கள், 40 சிஇஓக்கள், 3500 நிபுணர்கள் பங்கேற்கின்றனர். இன்று மும்பை வருகிறார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். நாளை பிரதமர் மோடியை சந்திக்கும் இமானுவேல் மேக்ரான் இரு நாட்டின் வர்த்தக உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல். வருகின்ற 17ஆம் தேதி வங்கதேச பிரதமராக தாரிக் ரஹ்மான் பதவியேற்கிறார்.
இந்தியாவின் பிரதிநிதியாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இருப்பதாக அறிவிப்பு. சபரிமலையில் பெண்களை அனுமதிக்குமாறு 2018ஆம் ஆண்டு தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுக்கள். கடவுளின் தேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கேரள மாநிலம் ஆரியங்காவில் பாலருவி மறு அறிவிப்பு வரும் வரை காலவரையின்றி மூடல். தண்ணீருக்காக வனவிலங்குகள் அதிகளவில் வருவதால் வனத்துறையினர் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய நிதி மோசடியில் ஈடுபட்ட 8000த்திற்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதாக மத்திய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் தகவல். கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தி வரும் தொடர் சோதனையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் விளக்கம். T20 உலகக்கோப்பை தொடரின் 27வது லீக் போட்டியில் பாகிஸ்தானை 61 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. நடப்பு தொடரில் மட்டும் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்து அசத்தல். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் வென்றதைத் தொடர்ந்து சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றது இந்திய அணி. T20 உலகக்கோப்பை வரலாற்றில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவுக்கு 8வது வெற்றி. பாகிஸ்தானுக்கு எதிராக 77 ரன்கள் அடித்து இந்தியாவை வெற்றிக்கு அழைத்து சென்ற இஷான் கிஷன் ஆட்ட நாயகனாக தேர்வு. இந்த போட்டி எங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஸ்பெஷலானது என்றும் இஷான் கிஷன் நெகிழ்ச்சி. இந்தியாவின் வெற்றியை நாடு முழுவதும் கொண்டாடி தீர்த்த மக்கள். பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை பரிமாறி ஆடி பாடி முழக்கமிட்டும் ஆர்ப்பரிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் LED திரை மூலம் ஒளிபரப்பான இந்தியா பாகிஸ்தான் இடையேயான T20 உலகக்கோப்பை போட்டி. வெற்றி பெற்றதும் உற்சாக மிகுதியில் குத்தாட்டம் போட்ட மக்கள். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற T20 போட்டியில் 31 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தது அமெரிக்கா. 200 ரன்கள் என்ற இலக்கை எதிர்நோக்கி களமிறங்கிய நமீபியா 168 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. சிட்னி நகரில் நடைபெற்ற மகளிர் T20 போட்டியில் 21 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது இந்தியா. 3 போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் போட்டியில் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி வெற்றியை பதிவு செய்தது இந்திய மகளிர் அணி. கேரளாவில் நடைபெற்ற ஜெயிலர் 2 படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பினார் நடிகர் ரஜினிகாந்த். விமான நிலையத்தில் சால்வை அணிவித்தும் செல்ஃபி எடுத்தும் ரசிகர்கள் உற்சாகம்.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.